இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு முற்றெச்சம். ஒரு வினையானது முழுமை அடைந்தால் அது வினைமுற்று, முழுமை அடையல அப்படின்னா அது எச்சம். அப்படிதானே சொன்னீங்க? இப்ப முற்றெச்சம் அப்படின்னா என்ன? ஒரு வினையானது முழுமை அடைஞ்சா அது எப்படி முற்றெச்சமா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு டவுட்டை இந்த ஒரு வீடியோல கிளியர் பண்ணிடுறேன். முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த முற்றெச்சம் எங்க வரும், எப்ப வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த முற்றெச்சமானது உங்களுக்கு எளிமையா புரியும். சரிங்களா? எங்க சார் வரும் அப்படின்னா, இப்ப நான் சாப்பிட்றேன். ஓகேங்களா? இப்ப நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லைங்களா? அது ஒரு வினை தானே. அப்ப நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஒரு வினை. இப்ப பாருங்க, நான் ஓடிக்கொண்டே சாப்பிட்றேன். அப்ப நான் ஓடிக்கொண்டே, அப்ப ஓடுகின்ற ஒரு செயலும் சாப்பிட்ற ஒரு செயலும், அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு செயல் இப்ப நான் பண்றேன் இல்லைங்களா? அப்ப ஒரே நேரத்துல இரண்டு செயல் நடக்குது இல்லைங்களா? அப்ப இதை மட்டும் அப்படியே இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு தொடரில் இரண்டு செயல்கள் நடக்கின்ற பொழுது இந்த முற்றெச்சமானது வரும். ஓகேங்களா? அப்ப ஒரு தொடரில் இரண்டு வினை நிகழ்கின்ற பொழுது இந்த முற்றெச்சமானது வரும். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இப்ப நம்ம வாங்க, முற்று எச்சம். எச்சம் அப்படின்னா என்ன? முழுமை அடையாத ஒரு வினை. சரிங்களா? அப்ப முழுமை அடையாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அதை நேற்று பார்த்தோம், அதை விட்டுருங்க. இப்ப எச்சம்னா நமக்கு தெரியும், முழுமை அடையாத ஒரு வினை. முற்று அப்படின்னா முழுமை அடைஞ்சது. சரிங்களா? அப்ப ஒரு வினையானது முழுமை அடைஞ்சால் அது வினை முற்று இல்லைங்களா? அப்ப முழுமை அடைந்த ஒரு எச்சம், அப்ப முற்று எச்சம். முழுமை அடைந்தது போல தெரியும், ஆனா அந்த வினையானது முழுமை அடையல. எப்படி? முழுமை அடைந்தது போல தெரியும், ஆனா அந்த வினையானது முழுமை அடையவில்லை. அதான் முற்று. முழுமை அடைந்தது போல தெரியும், எச்சம், ஆனா அந்த வினை முழுமை அடையவில்லை. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கின்ற போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். மாதவன் ஓடினன் வீழ்ந்தான். இந்த தொடர் பாருங்க, மாதவன் ஓடினன் வீழ்ந்தான், இரண்டு வினை. ஓடினான் அப்படிங்கிறது ஒரு வினையும், வீழ்ந்தான் அப்படிங்கிறது ஒரு வினையும். இங்க ரெண்டு வினை நடக்குது. இந்த ஓடினன் அப்படின்னா என்னது? ஓடினான் தான். ஓடினான், அதான் இதோட பொருள். நீங்க ஓடினன் அப்படிங்கும் போது நீங்க அதை குழப்பிக்க வேணாம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடிய சொல் கிடையாது. செய்யுள் வழக்குல புலவர்கள் ஒரு ஓசைக்காக, இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சொன்னா நல்லாவா இருக்கு இல்லைங்க? அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு இசை போடும்போது அந்த ஓசை அது ஒரு கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்குதுல்ல. அதே மாதிரிதான் புலவர்கள் செய்யுள் பாடல்கள் பாடும்போது அந்த ஓசை நயத்துக்காக பாருங்க, மாதவன் ஓடினான் வீழ்ந்தான். இது நல்லா இருக்கு கேட்கும் போது. அது ஒரு பாடலா பாடும் போது நல்லா இருக்காது இல்லைங்களா கேட்கும் போது? அப்ப கேட்பவர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு ஓசை தர மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அதுக்காக புலவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாதவன் ஓடினன் வீழ்ந்தான் அப்படிங்கும் போது அந்த ஓடினன், படித்தனன், வீழ்ந்தனன், பாடினன் அப்படிங்கும் போது அந்த ஓசை நயத்துக்காக சொல்றது. ஓகேங்களா? இதுவே இங்க முடிச்சுட்டாங்க. மாதவன் ஓடினன் அப்படிங்கும் போது இது ஒரு வினைமுற்று. ஏன்னா இங்க ஒரே ஒரு வினைதான் நடக்கும். ஆனா மாதவன் ஓடினன் வீழ்ந்தான், அப்ப ரெண்டு வினை நடக்குது. ஓகேங்களா? இது முழுமை அடைந்த, இது ஒரு வினைமுற்று, இது ஒரு வினைமுற்று. அப்ப ரெண்டு வினைமுற்று ஒரு தொடர்ல வந்திருக்கு. அப்ப வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே நம்ம வினைமுற்றா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வினைமுற்றானது அந்த தொடர்ல அந்த சொல் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்ப வீழ்ந்தான் அப்படிங்கும் போது அந்த தொடரானது இங்கதான் முடியுது. அப்ப இது வினைமுற்று. ஓகேங்களா? அப்ப இதானது என்னது? முழுமை அடையல. ஏன்? இந்த வினையானது ஓடினான் அப்படிங்கிற ஒரு வினையானது வீழ்ந்தான் அப்படிங்கிறது இன்னொரு வினையை கொண்டுதான் இது முடிக்குது. இது மட்டுமே இங்க முடியல. நல்லா தெளிவா புரியுதுல? இந்த ஒரு வினையானது இங்க இது மட்டுமே முடியல, இன்னொரு வினையை கொண்டுதான் இந்த தொடரை முடிக்குது இல்லைங்களா? அப்ப ஒரு வினையானது முழுமை அடையாமல் இருந்துச்சுன்னா அது எச்சம் இல்லைங்களா? ஆனா ஓடினான், ஓகேங்களா, ஓடினன் அது என்னது? முழுமை அடைந்த ஒரு வினை இல்லைங்களா? அப்ப முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அந்த வினையானது முழுமை அடையல. இப்ப ஓடினன், ஓகேங்களா, ஓடினான் அப்படிங்கிறது என்னது? முழுமை அடைந்த ஒரு வினை, ஆனாலும் அது இன்னொரு வினையை கொண்டுதான் முடிஞ்சிருக்கு. அதனால இது என்னது? முழுமை அடையாத ஒரு வினை. அப்ப முழுமை அடையாத வினை அப்படின்னா என்னது? எச்சம். ஆனா முழுமை அடைந்தது போல தெரியுது இல்லைங்களா? அதுதான் முற்றெச்சம். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த பாருங்க, நர்மலா படித்தனல் தேறினாள். அப்ப படித்தனல், அப்ப என்னது? நர்மதா படித்தாள் அப்படிங்கிறதா வரும்.
படித்தால் தான் இங்க படித்தனல் அப்படின்னு புலவர்கள் என்ன சொல்லுவாங்க, இது செய்யுள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுன்னு இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப படித்தனல், அப்ப படித்தால் அப்படிங்கிற ஒரு வினையும் ஓகேங்களா, அந்த வினையானது இங்கேயே முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. தேறினால், தேறினால் அப்படிங்கிறது என்னன்னா தெளிவு அடைந்தால் ஓகேங்களா, தெளிவு பெற்றால், தெளிவடைந்தால் ஓகேங்களா, அவன் தேறிட்டாப்பா அப்படின்னு நம்ம வழக்கத்தில் சொல்லுவீங்க. இப்ப கூட பேச்சு வழக்கில் பயன்படுத்துறீங்க இல்லைங்களா. அதோட அர்த்தம் என்னது, தெளிவடைந்தால். இப்ப அந்த என்னது படிச்சதுனால என்ன பண்ணா, அவ அதுல வந்து தெளிவு அடைஞ்சிட்டான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அப்ப நர்மதா படித்தால், அப்ப படிக்கின்ற ஒரு செயலும் நடந்திருக்கு. தேறினால் தெளிவு அடைந்தால் அப்படிங்கிற ஒரு செயலும், 2 செயல்கள் இங்க நடந்திருக்கு. ஆனா இந்த தேறினால் அப்படிங்கிற இந்த ஒரு வினையை கொண்டுதான் முடிஞ்சிருக்கு. அப்ப இது வினை முற்று சரிங்களா. அப்ப இது பாருங்க படித்தால், இது வந்து என்னது ஒரு வினை முற்றுதான். ஆனா என்னது முழுமை அடையாததுனால, அப்ப ஒரு வினை முழுமை அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது எச்சம் இல்லைங்களா. அப்ப முழுமை அடைஞ்சது போல தெரியுது, ஆனா முழுமை அடையவில்லை. ஏன், இன்னொரு வினையை கொண்டுதான் அது முடிஞ்சிருக்கு. அதனால இது என்னது முற்றெச்சம். இப்ப முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, புலவர் பாடினர் மகிழ்ந்தார் ஓகேங்களா. பாடினர், புலவர் அப்படிங்கிறது ஒண்ணுதான், இது வந்து மதிப்பு பன்மையில சொல்லக்கூடியது. பாருங்க, புலவர் பாடினர், பாடினர் ஆசிரியர் மருத்துவர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மரியாதைக்காக சொல்றது, அருவிகிரி சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப புலவர் பாடினார், புலவர் பாடினார் அப்படிங்கும் போது இங்கே அது முடிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த சொல் என்னது மகிழ்ந்தார் அப்படிங்கிற இன்னொரு வினையை கொண்டுதான் முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த தொடர்ல பாடினார், அப்ப பாடுகின்ற ஒரு வினையும் அவர் மகிழ்ச்சி அடைகின்ற இன்னொரு வினையும் 2 வினை நடக்கிறது. அப்ப எந்த வினையை கொண்டு முடியுதோ அந்த வினையானது வினை முற்று. அப்ப அப்ப கொண்டு முடியாத ஒரு வினை எச்சம். என்ன எச்சம், முற்றெச்சம். ஏன், அது முழுமை அடைந்தது போல தெரியும், ஆனா அந்த வினையானது முழுமை அடையவில்லை சரிங்களா. இப்ப முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெளிவுபடுத்திடலாம்.